கிளாட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ கிளாட் எக்ஸாம்னா என்ன, அதுல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு கிளாட்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அண்ட் எவ்வளோ வெயிட்டேஜ் அதுக்கு இருக்கு அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாட்னா என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் கால்ட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். ஓகே, ஸோ வந்துட்டு இந்தியாவில் இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸ், அதாவது லா யூனிவர்சிட்டிஸ்க்கு போகணும்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் உள்ள போகலாம். ஸோ அதுதான் வந்துட்டு கிளாட் அப்படின்ற எக்ஸாம். ஸோ இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த மாதிரி இதில் கொஷின்ஸ் வரும், அண்ட் ஆல்சோ எவ்வளோ டைமு, ஒவ்வொரு கொஷனுக்கு எவ்வளோ மார்க்கு, ஏதாவது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதோட எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ்க்கு நடக்கும். உங்களுக்கு கொடுக்கறது 120 கொஷின்ஸ், அது 120 மினிட்ஸ்க்கு நடக்கும். ஸோ 120 கொஷின்ஸை வந்து நீங்கள் 120 மினிட்ஸ்ல நீங்கள் முடிக்கணும். ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒரு மார்க். ஓகே, இப்போ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா ஏதாவது தப்பா நீங்க வந்து மார்க் பண்ணிட்டீங்க, தப்பான ஆன்சர் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு -0.25 மார்க்ஸ் வந்து போயிடும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் கிளாட். இது வந்துட்டு ஒன்லி இங்கிலீஷ்ல நடக்கும், தமிழ்ல இது நடக்காது, ஒன்லி இங்கிலீஷ்ல நடக்கும். அண்ட் இதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் ஒரு என்ன செக்ஷன்ஸ் இது கீழே வரும் அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷனா தான் இருக்கும். ஓகே, பேசேஜ் கொடுத்து அது கீழே ஒரு 5 கொஸ்டின் ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிளாட்டுங்கிறதே ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க பேசேஜை படிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு 5 பேசேஜ் கொடுத்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம், எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் யூ ஹேவ் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் அண்ட் லீகல் ரீசனிங் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து உங்களோட சிலபஸ். ஓகே, ஃபார் கிளாட். இப்போ வந்து ஒவ்வொரு செக்ஷனோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். ஸோ மெயினா வந்துட்டு நாம ஃபோக்கஸ் பண்ண போறது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே பாத்தீங்கன்னா யூ வில் கெட் 28 to 32 கொஸ்டின்ஸ். ஓகே, மேக்ஸிமம் 32 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். அண்ட் அதோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா டோட்டலா 25% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் ரீசனிங்ல சேம் 28 to 32 கொஸ்டின்ஸ் அண்ட் அதே 25% வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ ஏன் இது ரெண்டுத்துக்கு மட்டும் அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா கிளாட்டுங்கிறது என்னது, லாக்கான எக்ஸாம். ஸோ லாக்கான எக்ஸாம்னால லீகல் ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீகலான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க, லா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கான வெயிட்டேஜ் வந்து 25% அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லா பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ லா நீங்க படிக்க போறீங்கன்னா உங்களை சுத்தி என்ன நடக்குது, சுப்ரீம் கோர்ட் டிசிஷன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது, அண்ட் ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது. ஸோ அது வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ தட் இஸ் அபவுட். ஸோ லான்னு படிச்சா நீங்க வெறும் லீகல் மட்டும் படிக்க மாட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ இந்த ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு 50% வந்துடும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அது எப்படி நம்ம ஒரு பேசேஜ் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன டாபிக்ஸ் அது கீழே வரும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். ஸோ நேஷனல் நியூஸ்னா என்னது, நம்ம கண்ட்ரிக்குள்ள என்ன நடக்குது, இம்பார்ட்டன்டான விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியணும். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படின்னா என்னது, ஸோ நம்ம கண்ட்ரி வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு ஏதாவது ட்ரீட்டி சைன் பண்ணுதா, இல்லை ஏதாவது MOU சைன் பண்ணுதா, ஓகே, ஏதாவது வார் வந்துட்டு 2 கண்ட்ரிக்குள்ள நடக்குதா, ஒரு ஏதாவது பார்டர் டிஸ்பியூட் நம்ம கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்குதா, அண்ட் நம்மளோட கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கூட பக்கத்துல இருக்க கண்ட்ரியோ ஒரு யூஎஸ்ஓ ஒரு எனி அதர் எக்கானமி கூட நம்மளோட ட்ரேட் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் கீழே வரும். அண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ்னா என்னது, நம்ம கண்ட்ரி வந்துட்டு இம்பார்ட்டன்டா ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து புதுசா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்களா, ஓகே, லைக் சென்டர் வந்துட்டு ஏதாவது ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ்ன்னு டெய்லி ஏதாவது ஒன்று வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கலாம். ஓகே, ஆனா அதுல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அண்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரி ஃபுல்லா ஒரு நேஷன் ஃபுல்லா மக்களை வந்து அதிக லெவல்ல இம்பாக்ட் பண்ற ஸ்கீம். அதனால வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு வரும். சில ஸ்கீம்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து தெரியணும், ஓகே இந்த ஸ்கீம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா ஓகே இந்த ஸ்கீம் பத்தி கொடுத்துருக்காங்களா, ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து அது பிக் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ கண்ட்ரி லெவல்ல வந்து மக்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இம்பார்ட்டன்டா இருக்குன்னா அது உங்களால ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அந்த ஸ்கீம். அண்ட் ஆல்சோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா ஏதாவது நியூஸ் வருது, நம்ம கண்ட்ரி வந்து ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு ஏதாவது வந்து லைக் ராக்கெட்ஸ் லான்ச் பண்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா இட் வில் கம் அண்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். ஸோ இப்போ வந்து காப்னு சொல்லிட்டு நடக்கும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஒரு குவாட் உங்களுக்கு தெரியும், லைக் குவாட் குரூப்பிங் இருக்கு.
அண்ட் ஆல்சோ G7 இந்த மாதிரிலாம் நிறைய குரூப்பிங்ஸ் இருக்கு, SCO இப்படி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் இம்பார்ட்டண்டா சிலது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். எக்ஸாம்பிள் பிரிக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, இதெல்லாம் குரூப்பிங். ஸோ சமிட்ஸ்னா நிறைய கண்ட்ரி சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது இம்பார்ட்டன்டானது ஏதாவது இருக்குன்னா தட் யூ ஷுட் நோ. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ். இந்த வருஷம் வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்தது, பாராலிம்பிக்ஸ் நடந்தது. ஓகே, அதெல்லாம் இம்பார்ட்டன்டான நியூஸ் இந்த வருஷத்துக்கு. அண்ட் வேர்ல்ட் கப் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபிஃபா வேர்ல்ட் கப்லாம் வரும் ஃபுட்பால்ல. ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா. அண்ட் ஆல்சோ அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். இப்போ அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்னா என்னது, ஃபிலிம் ரிலேட்டடா ஏதாவது அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஆர் லிட்ரேச்சர் புக்ஸ்க்கு ஏதாவது கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். ஸோ இதுல வந்துட்டு சில கேட்டகரிஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ புக்ஸ் லிட்ரேச்சர்னா அது கீழே என்னென்ன இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் இருக்கு, அண்ட் ஃபிலிம்னா என்னென்ன அவார்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வருஷம் அது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அவார்ட் பத்தி உங்களுக்கு தெரியணும், அது யார் வாங்கினாங்கிறது தெரியணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னா ஏதாவது இம்பார்ட்டன்டான டெம்பிள் ஏதாவது இருக்கு, ஆர் ஏதாவது யுனெஸ்கோ வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல இந்தியால இருந்து ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஏதாவது லைக் கல்ச்சர் ரிலேட்டடான நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னா இட் கம் அண்டர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் முன்னாடி வந்துட்டு நடந்துக்கும், ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் இந்த மாதிரி ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இது ஜிகே கீழே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இப்போ ப்ரெசென்ட்ல வந்து ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல அது ரிலேட்டடா ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஜிகே ரிலேட்டடாகவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சிலபஸ் ஃபார் கிளாட் கரண்ட் அஃபேர்ஸ். இதை வந்து பார்க்க வந்து என்னது 8 டாபிக் மாதிரி இருக்கும், ஆனா அது கீழே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து லைக் ரொம்ப நீங்க எக்ஸாஸ்டிவா அந்த மாதிரி நீங்க படிக்க வேணாம், ரொம்ப ஈஸி தான். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னா அதை பத்தி நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் திரும்ப அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் அதே மாதிரி அதே நியூஸ் தான் வந்துட்டு இருக்கும். திரும்ப அடுத்த மாசமும் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்கும், ஆனா வேற ஒரு விஷயம் வரும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னு ஒரு புது விஷயம் வரும், ஆனா பேசிக்கா பேக்ரவுண்ட் சேமா தான் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் விஷயம் வந்துட்டு நீங்க ஒன்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைம் என்ன நடக்குது அப்படின்ற சில ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியான டாபிக் தான். இட்ஸ் ஜஸ்ட் தட் நீங்க வந்து கரெக்டா வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். டெய்லி வந்துட்டு கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ நாம இப்போ கிளாஸஸ் லைக் உங்களுக்கு கொடுக்குற கிளாஸஸ் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பா அஷ்யூர் பண்ண முடியாது. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் கிளாஸ்ல நடத்துற கரண்ட் அஃபேர்ஸ் தான் கண்டிப்பா வரும் நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் நாங்க நடத்துறது 10 டாபிக் ஆர் மேக்ஸிமம் 12 டாபிக்ஸ் மாதிரி நடத்தும். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது 100 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ நாம நடத்துறது வச்சு யூ ஜஸ்ட் ஹாவ் டு லேர்ன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சூஸ் பண்றது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஐ சூஸ் அண்ட் ஐ டீச் கிளாஸ்ல. ஸோ இது ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்னா இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்கணும். ஸோ நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ டெய்லி நீங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். யூ ஹாவ் டு பிக் அவுட் டாபிக்ஸ். ஒரு நியூஸ் ஆர்டிகல் பாக்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் நீங்க பிக் அவுட் பண்ணி அதை ஒரு டாபிக்கா வச்சு அதுல இருந்து நீங்க படிக்கணும். ஓகே, லெட்ஸ் see how to do all that. இப்போ வந்து how to get started with CLAT preparations. இப்போ CLAT நீங்க வந்து ஒரு CLAT மட்டும் இல்ல எந்த எக்ஸாம் நீங்க எடுத்தாலுமே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா சிலபஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ சிலபஸ் தான் உங்களோட பைபிள் மாதிரி. ஸோ சிலபஸ் வச்சுதான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க ஒரு விஷயம் படிக்க போறீங்க அப்படின்னா லைக் நிறைய மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட இருக்கும், நிறைய சோர்சஸ் இருக்கும். எதை படிக்கிறது எதை படிக்க வேணானே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு வந்து கட் ஷார்ட் பண்ணி கொடுக்கறது இந்த சிலபஸ் தான். ஸோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துறணும். ஓகே, இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு, ஸோ இது படிச்சா மட்டும் போதும். ஏன்னா சிலபஸ் தாண்டி உங்களுக்கு வர போறது கிடையாது. ஸோ சிலபஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் அதுதான் பைபிள் மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் அது நீங்க பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு இஸ் யூ ஹேவ் டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் சிலபஸ். ஓகே, இதுல இருந்தா கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளவு டீப்பா படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு டாபிக் நீங்க எடுக்கிறீங்கன்னா லைக் நீங்க ஒரு டாபிக் வந்து ரொம்ப டெப்தா போயிட்டே தான் இருக்கும். எந்த டாபிக் நீங்க எடுத்தாலுமே எவ்வளவு வேணா ஒரு டாபிக் பத்தி நம்ம படிக்கலாம். ஓகே, அதுக்கு எண்டுனே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணும் போது தான் ஓகே ஸோ இது வந்து சர்ஃபேஸ் லெவல்ல கேட்டிருக்காங்க, ஓகே இது இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ஸோ சிலபஸ் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு சிலபஸ் வச்சு தெரியும். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு எந்த லெவலுக்கு நீங்க படிக்கணும், எந்த டெப்த்துக்கு படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்
என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிச்சுட்டு நீங்க வந்துட்டு ஒரு பிளான் போடணும். ஓகே, இப்போ கிளாட் எக்ஸாம் இத்தனை மாசத்துல வரப்போகுது. ஓகே, இப்போ December 1st கிளாட் எக்ஸாம் வரும். யூ ஷுட் ஹேவ் லைக் 1.5 months 2 monthsனே வச்சுக்கலாம். இந்த 2 monthsல நம்ம பிளான் போடணும். ஸோ இந்த மாதிரி 2 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீக்ல பண்ணலாம், ஸோ அடுத்த 2 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீக்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு அதை குரூப் பண்ணி நீங்க ஒரு ஸ்டடி பிளான் போடணும். ஓகே, ஸோ யூ ஹேவ் ஆல் தி மெட்டீரியல்ஸ் அவைலபிள் டு யூ. உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும், ஒர்க் ஷீட்ஸ் கிடைக்கும், ஹேண்ட் அவுட்ஸ் கிடைக்கும், மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை டு யூஸ் தட் எஃபிஷியன்ட்லி. ஸோ அதை வந்துட்டு அந்த 2 monthsல நீங்க எப்படி பண்ணலாங்கிறது நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ அட்டெண்ட் மாக் டெஸ்ட். ஓகே, உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் ஆல்சோ ஒர்க் ஷீட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ட்ரை சால்விங் ஆல் தட். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்ல உட்காரும் போது புதுசா தெரியாது. ஓகே, நீங்க எவ்வளவுதான் படிச்சாலுமே முன்னாடி நீங்க ப்ராக்டிஸ் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க வந்துட்டு அதிகமா கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம தான் படிச்சிட்டோமே, நமக்கு எல்லாமே தெரியும், கொஸ்டின்ஸ் வேண்டாம், டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேணாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்டான ஸ்டெப் ஃபார் எனி எக்ஸாம் இஸ் practice தான். Okay, so you have to solve mock tests. அதுக்கப்புறம் you have to keep staying updated. Like எப்பவுமே நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி காலையில ஒரு டைம் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்ரெடி படிச்ச டாபிக்ஸ் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஏன்னா புதுசா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருப்பாங்க, அதோட அவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லைக் கிளாட்டோ இல்லை எந்த எக்ஸாமோ நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இது சொல்லலாம். அண்ட் இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்னா என்ன மாதிரி கிளாட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கிளாட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெசிஃபிக்லி எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பேசேஜ். ஓகே, நான் வந்துட்டு உள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த பேசேஜ் பத்தியோ இல்லை இந்த நியூஸ் பத்தியோ கரண்ட் அஃபேர்ஸ் பத்தியோ நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஓகே, இதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் மேக்ஸிமம் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் நீங்க வந்து பாக்குறீங்க நியூஸ் பேப்பர்ல அப்படின்னா அது எப்படி படிக்கலாங்கிறது நான் சொல்றேன். திஸ் இஸ் ஆக்சுவலி நியூஸ் ஆர்டிக்கல். ஓகே, ஐ திங்க் ஃப்ரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, ஐ டோன்ட் நோ. ஸோ இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் தான். இந்த மாதிரி நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னு வைங்க. இதுல இருந்து நீங்க எப்படி வந்துட்டு அந்த நியூஸ் கிளிப்பை நீங்க அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So this is the passage. இப்போ வந்து India is the largest consumer and second largest producer of sugar globally ன்னு சொல்றாங்க. So இங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் வந்துட்டு இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரணும், அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ யூ ஹேவ் டு சர்ச் தட். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் கிளிப் வருதுன்னா இந்த மாதிரி ஹேவ் டு அனலைஸ். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்தியா, ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்ற கொஸ்டின் வரணும். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் சுகர் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பத்தி நீங்க படிக்கணும். இந்த ஆர்கனைசேஷன் பத்தி இந்த ஆர்டிக்கல்ல எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஐஎஸ்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, அதோட சேர்பர்சன் யாரு, ஸோ எத்தனை மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ஐஎஸ்ஓல இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. So what you have to do is any organization that you see in news, okay, அதை பத்தி நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஸோ அதே ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு அடுத்த வாரமும் வரும், அடுத்த மாசமும் அதே ஆர்கனைசேஷன் பத்தி தான் நீங்க படிக்க போறீங்க. ஏன்னா வேற நியூஸ்ல வரும், அவ்வளவுதான். அவங்க வேற ஏதாவது புதுசா பண்ணிருப்பாங்க, அதனால வரும். ஆனா அந்த ஆர்கனைசேஷன் பத்தி ஆல்ரெடி நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க, அதுதான் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒன்னு வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். இன்னொன்று தான் வந்துட்டு டைனாமிக். ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா there is always 2 parts, ஸ்டாட்டிக் டைனாமிக்னு இருக்கும். ஸ்டாட்டிக்னா இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷனுங்கிறது இதை பத்தி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, சேர்பர்சன் யாரு, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன். எப்பவுமே வந்துட்டு அது கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அது ஒரு டைம் படிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த ஆர்கனைசேஷன் பத்தி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரியும். ஆனா டைனாமிக் அப்படின்றனா என்னன்னா, லைக் அந்த ஆர்கனைசேஷன் வந்து புதுசா வேற ஏதாவது பண்ணிட்டே இருக்கும், கரெக்டா? அதுதான் டைனாமிக். ஓகே, ஸோ புதுசா அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மாசம் மாசம் ஏதோ ஒன்று புதுசா அந்த ஆர்கனைசேஷன் வச்சு ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கும், அதுதான் டைனாமிக். அதுதான் வந்துட்டு நீங்க அப்டேட்டடா இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக்ங்கிறது ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டா போதும். டைனாமிக்ங்கிறது சும்மா மாசம் ஏதாவது ஒரு நியூஸ் வரும் அதை பத்தி, அவ்வளவுதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் பேசிக்லி ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் போர்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் இது பண்ணாங்க அப்படி கிடையாது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு 4 to 5 லைன்ஸ் அதை பத்தி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எத்தனை மெம்பர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ஆர்கனைசேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இப்படி ஏதாவது மினிஸ்ட்ரி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதோட மினிஸ்டர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் யாருன்ற கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இப்படி மினிஸ்ட்ரி வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு நோ த மினிஸ்டர் ஆஃப் தட் மினிஸ்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படின்னா
எதனால இந்தியாவில் அது இம்பார்ட்டன்ட். எத்தனால் ப்ரொடக்ஷனுங்கிறது நீங்கள் நியூஸ் படித்தாலே தெரியும், அடிக்கடி நியூஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷன் ஏன் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஸோ உலகத்திலே அதிகமாக எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி யார், இந்தியா அதில் எத்தனாவது பிளேஸில் இருக்குது. ஸோ இந்தியா வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கு, அது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அண்ட் எத்தனை வருஷத்துக்குள்ள அந்த ஸ்கீம் வந்துட்டு முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ பேசிக்லி இப்போ ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஸோ சும்மா ஒரு வார்த்தை தான் இருக்கும், அதை வச்சு உங்களால் 10 கொஷின் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, பட் இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. பார்க்க வந்துட்டு இத்தனை டாபிக்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆனால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு படித்தாலும் இதே கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி அதை பிக் பண்ண தெரியணும் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா COP26 இருக்கும். COP26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். இதை வச்சு கொஷின் கேட்க ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி COP26 அப்படின்னா அது எங்க நடந்தது, எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, என்ன அதுல இருந்து என்ன வந்துட்டு அவுட்கம் என்னது அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ ஷுட் நோ ஹவு டு பிக் இட். ஓகே, இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா லைக் எந்த டாபிக் பிக் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த பேசேஜ் வச்சுதான் இந்த கொஷின்ஸ் இங்கே என்ன கேட்டிருக்காங்க. ஸோ மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லைக் சரி அங்கே மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணனால மினிஸ்டர் கேட்டிருக்காங்க. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் டார்கெட். ஸோ எத்தனால் பிளெண்டிங் அண்ட் எத்தனால் ப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும்னு சொன்னல, ஸோ அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டார்கெட் வந்து எந்த வருஷத்துக்குள்ள ரீச் பண்ணும் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து லைக் ஐ செட் COP26 இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ COP26 வச்சு அது எங்க நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி பேசிக் கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஸோ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், யூ கேன் ஈஸிலி அட்டெம்ப்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது இட்ஸ் வெரி ஈஸி டாபிக். ஒன்ஸ் நீங்க படிச்சா அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் இட் பிகாஸ் உங்களுக்கு 25% ஆஃப் த வெயிட்டேஜ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வருது. அண்ட் ஆல்சோ you have to do a lot of work from your side also. So எங்க சைட்ல இருந்து we'll give you all the inputs like videos are to worksheets are to handouts, materials, everything, assessment, everything. So from your side you have to keep reading newspapers, keep like updating yourself. அது ரொம்ப முக்கியம். So this is about CLAT current affairs. Hope you all understood. Hope you all got a clear idea about it and all the best for your exam. Thank you so much.